வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக மீனவர் தின விழா இன்று மீனவர்களால் கொண்டாடப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் மீனவர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மீன்வளத்துறை சார்பாக படகு போட்டி நடைபெற்றது. இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் துவக்கி வைத்தார். உடன் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பங்கேற்றனர். மதியம் அரசலாறு பாலம் சிங்காரவேலர் அருகில் நடைபெற்ற இப்போட்டியில் காரைக்காலில் உள்ள மீனவ கிராமங்களில் 9 மீனவ கிராமங்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு மீனவர் கிராமத்திற்கும் ஒரு படகு உட்பட 9 கட்டுமர படகுகளில் கலந்து கொண்ட மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் 3 பேர் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு தண்டிகை மற்றும் 2 துலாவு மட்டும் அனுமதிக்கப்பட்ட போட்டியில் அரசலாற்று பாலத்தில் அமைந்துள்ள மதகடியில் போட்டி ஆரம்பிக்கப்பட்டு கத்துவாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமம் சென்று அடையும் வரை சுமார் 2 கிலோமீட்டர் வரை போட்டி நடைபெற்றது. போட்டி ஆரம்பித்தது முதல் பார்வையாளர்கள் கரையோரம் நின்று வழிநெடுக்க போட்டியாளர்களை ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தி சென்றனர். போட்டியாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கடலில் சீறி பாய்ந்து கட்டுமரத்தை வேகப்படுத்தினர். போட்டியில் கடுமையாக மீனவர்கள் போட்டி போட்டு கட்டுமரத்தை இயக்கி சென்றனர். முதலிடத்தை மண்டபத்தூர் மீனவ கிராமமும், 2வது இடத்தை காளிக்குப்பமும், 3வது இடத்தை பட்டினிச்சேரி மீனவர்கள் பெற்றனர். வெற்றி பெற்று கரை திரும்பிய மீனவர்களை அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் தூக்கி வைத்துக் கொண்டு ஆரவாரத்துடன் கொண்டாடினர். வெற்றி பெற்ற அனைவரையும் மீனவர் பஞ்சாயத்தார்கள் மலர் மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இந்த படகு போட்டியை சக மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள், சுற்றுலாவாசிகள் மிக விமர்சையாக கரையோரங்களில் வழிநெடுக்க ஓடி வந்து ஆரவாரத்துடன் கண்டு களித்தார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலம் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகையால் கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கை ஏற்று இன்று பணியாளர்களின் மூலமாக உப்பளம் தொகுதியில் பணி தொடங்கப்பட்டது. வானரப்பேட்டை மற்றும் அதை சார்ந்த பகுதிகளான தாவிதுபேட், எல்லையம்மன் தோப்பு, காளியம்மன் தோப்பு, டாக்டர் தோட்டம் ஆகிய பகுதிகளில் முதல் கட்டமாக இன்று புகையால் கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி கணேசன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர் ரவிக்குமார், பிரபு ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரில் இருந்து எம்ஜிஆர் நகர் வரை ரூபாய் 47.64 லட்சத்தில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை ரூபாய் 37,99,000 மதிப்பிலான பணிகளையும் அவர் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வீடுகள் 18 வருடங்கள் கடந்த பின்பும் இன்று வரை வீட்டுமனை பட்டா வழங்காததால் உடனே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கடலூர் மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உலக மீனவர் தின நாளான இன்று மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறுவன தலைவர் ஏகாம்பரம் தலைமை தாங்க, முன்னிலை தங்கேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர் அருள்தாஸ், மாநில துணைத் தலைவர் ரவிசங்கர், மாநில அரசு ஊழியர் பேரவைத் தலைவர் அண்ணாமலை, ஆலோசனை குழு தலைவர் மற்றும் ஆர் மதி, பலராமன், ராதா, சிவராமன், தில்லை செழியன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மீனவர்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டி சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் மீனவர்களுக்கு EBC இடஒதுக்கீடு வழங்க வேண்டி
ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கலந்து கொண்டார். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது. பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முழுமையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்து 73% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள மீனவர்கள் 10% இடஒதுக்கீடு கேட்கின்றனர். இதை அரசு நிறைவேற்றலாம். மற்ற சமுதாயத்திற்கு கணக்கெடுப்பு இல்லை என்று கூறலாம். ஆனால் 3வது சமுதாயம் குறித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் மீனவர் சமுதாயம் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி நிர்வாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்கீட்டை வைத்து மீனவர்களுக்கு உடனடியாக அரசு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது புதுச்சேரி மாநில அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் நீதிபதி அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொறுப்புகளை வகித்து வருவதால் தொழிலாளர் நீதிமன்றத்தில் தொழிலாளர்களின் வழக்குகளை விரைந்து நடத்த முடியாத சூழ்நிலை தொழிலாளர் நீதிமன்றத்தில் உள்ளது. தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் மூலம் நடைபெற்று வரும் வழக்குகள் 100க்கும் மேற்பட்டவை நிலுவையில் உள்ளது. கடந்த 6 மாதங்களாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. L&T தொழிலாளியின் வழக்கு நீண்ட காலமாக புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சூழலில் அத்தொழிலாளியின் மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்தது தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளில் ஒரு பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடாது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் விரைந்து வழக்குகள் நடைபெற வேண்டும். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதி நியமனம் செய்து விரைந்து நீதி வழங்க வேண்டும். தற்பொழுது பணியாற்றி வரும் தொழிலாளர் நீதிமன்றத்தின் நீதிபதி மீது விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளுடைய கடிதத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளர், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதி அனைவருக்கும், சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர் சங்கரன், தலைவர் மோதிலால், செயலாளர் ரமேஷ் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். காரைக்கால் கோட்டச்சேரி ஐயன்குளத்து வீதியை சேர்ந்த திவ்யநாதன் இயற்கை எய்தினார். அவர் இறப்பதற்கு முன் தன்னுடைய மகள்களிடம் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக அளித்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்ற இறுதி விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அவரது இறப்பிற்கு பின் தந்தையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற உடல் தானம் செய்ய வேண்டி அவர்களின் மகள்கள் ஜெயஸ்ரீ லீமா, யூதித் சாந்தா, மெர்சி ஜான் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தனது தந்தையின் உடலை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்குவதற்காக முன்வந்து இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் புதுவை மாநில வைஸ் சேர்மன் டாக்டர் LSP சோழசிங்கராயர் அவர்களை தொடர்பு கொண்டு அவரின் வழிகாட்டுதல் படி குடும்பத்தினர் ஒப்புதலுடன் உடலை மருத்துவ படிக்கும் மாணவர்களின் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் கடந்த 15ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் இந்திய செஞ்சிலுவை சங்க வைஸ் சேர்மன் டாக்டர் LSP சோழசிங்கராயர், புனித சகாயன்னை ஆலய பங்கு தந்தை அருட்திரு ஜான் ராபர்ட், முத்து மரிய சூசைநாதன், செஞ்சிலுவை சங்க பொறுப்பாளர்கள் மோகனராஜன், லாரன்ஸ் ராயர், புவனேஸ்வரன், பங்கின் தன்னார்வலர்கள் குடும்பத்தினர்கள் இணைந்து அவரின் உடலுக்கு மெழுகுத்திரி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உடல் தானம் அவசியத்தை எடுத்து கூறி நன்றி தெரிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பங்கு தந்தை அருள் திரு ஜான் ராபர்ட் அவர்கள் கைதட்டி இந்த அரிய செயலை உன்னத சேவையை பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவரும் அவரது புதல்விகளுக்கு நெஞ்சார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பின்பு காரைக்காலில் உள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு அன்னாரின் இறுதி விருப்பப்படி கல்லூரி முதல்வரின் ஒத்துழைப்போடு உடற்கூறியல் துறை செய்முறை சீனியர் உதவியாளர் சம்பத் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.